இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் டிவியில பார்த்துருப்பீங்க. நெல் கொள்முதல் செஞ்சு அதை கொண்டு வந்து ப்ராப்பரா சேமிக்காம அதை வெளியே போட்டு அதுல பயிரே முளைச்சிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மளோட விவசாயிகளுக்கு இந்த தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா அந்த நெல் கொள்முதல் பண்றதுல அதோட ஈரத்தன்மை 17% 22-23% உயர்த்தணும் அப்படின்னு மத்திய அரசு கேட்டு அதை அவங்க கொடுக்கல. அதனால தான் நெல்லெல்லாம் வீணா போகுது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க. நெல் கொள்முதல் பண்ண நெல்லை 2 நாளைக்குள்ள நம்ம அந்த கிடங்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த கிடங்கு கட்டுறதுக்கு மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியிலிருந்து 600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. நம்ம விவசாயிகளோட நெல் பாழாகக்கூடாது, அதை சேமிக்கிறதுக்கு கிடங்குகள் கட்டுறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு 500-லிருந்து 600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை கூட இவங்க சரியா உபயோகிக்க காணோம். அந்த நெல்லை இன்னும் கூட வெளியே தான் போடுறாங்க. அது மழையில நினைஞ்சு வீணா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எம்எஸ்பி மினிமம் சேல் பிரைஸ் அப்படின்றத கொடுத்து வாங்குறாங்க. அதனால பல விவசாயிகள் இது மூலமா பலனடைகிறாங்க. அந்த பலனை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த நெல்லை கரெக்டா கொள்முதல் பண்ணி சேமிச்சு அதை கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாதான், மத்திய அரசு கொடுத்தாதான் அந்த விலையில அவங்களால வாங்க முடியும். பாலாப்பொன் அரிசியை வாங்க முடியாது, நம்மளும் சாப்பிட முடியாது. அதை உற்பத்தி பண்ண விவசாயிகளுக்கும் ஒன்றும் போய் சேராது. இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் மட்டுமே பேசிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு தான் காரணம், நம்மளை வஞ்சிக்கிறாங்க, நம்மளை அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு நமக்கு வர நல்ல திட்டங்கள் எதையும் கொண்டு வந்து சேர்க்காம அப்படியே ஏதாவது திட்டம் மத்திய அரசு மூலமா நம்ம கிட்ட வந்துச்சுன்னா இவங்க பண்ற ஒரே ஒரு வேலை அதுல கொண்டு போய் ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும்தான்.